உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். பொதுவா சபரிமலை யாத்திரைங்கிறது பலவிதமான நுட்பங்களையும் தத்துவங்களையும் கொண்டதுமா. இதை கடைபிடிக்கணும்னு பல குருமார்கள் நியதிகளை வகுத்து வச்சிருக்காங்க. இந்த கன்னி பூஜையில முக்கியமான தாத்பரியமே அன்னதான தத்துவத்தை கொண்டது. மலைக்கு மாலை போட்டிருக்க சாமி தன்னை போல மாலை போட்டிருக்க சாமிக்கும் முடியாதவங்களுக்கும் அன்னதானம் செய்யணும். சுவாமிக்கு அன்னதான பிரபுன்ற பேர் கூட இருக்கு. நாம அன்னதானம் செய்யறதுனால சுவாமிக்கு மனசு குளிரும். அதனால பக்தர்களுக்கு பரிபூர்ணமா அருள் கிடைக்கும். குருசாமி, எனக்கு இன்னொரு சந்தேகமும் இருக்குது. நான் இப்படி கேக்குறேனேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. கேளுமா. இப்ப எங்களை மாதிரி வசதியா இருக்கிறவங்க கன்னி பூஜை நடத்தும் போது மாலை போட்ட சாமிங்களை கூப்பிட்டு அன்னதானம் போடுறோம். ஆனா ஏழை சாமிங்க, கஷ்டப்படுற சாமிங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க சாமி? நம்ம சக்திக்கு உட்பட்டு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. பகவத்கீதையில கூட கிருஷ்ணர் சொல்ற மாதிரி பத்ரம், புஷ்பம், பழம், தோயம், அதாவது ஒரு இலை, ஒரு பூ, ஒரு பழம், ஒரு துளி நீர். உன்னால முடியும்னா அதை கொடுத்தா போதும். நம்ம சக்திக்கு உட்பட்டதை கொடுக்கறது நமக்கு மட்டும் இல்லம்மா, நம்ம குடும்பத்துக்கும் அது நன்மையை கொண்டு வந்து தரும். அதனாலதான் சாமிமார்கள் இங்கு மட்டும் இல்ல, சபரிமலைக்கு போற வழியில கூட இந்த மாதிரி அன்னதானத்தை கூட செய்யறாங்க. அதுக்காக கடன் வாங்கி கஷ்டப்பட்டு செய்யணும்னு அவசியம் இல்லம்மா. அதை சுவாமியும் விரும்ப மாட்டார். எனக்கு அறிமுகமான நல்ல குருசாமி, அவர் பேரே சாஸ்தா சாமி தான். அவர்கிட்ட வந்த ஒரு பக்தர் வீட்டுல கன்னி பூஜை செய்யணும், நீங்க வந்து செஞ்சு கொடுக்க முடியுமான்னு கேட்டாரு. அதுக்கு அவரும் தாராளமா செஞ்சிடலான்னு சொன்னாரு. அதுக்கு தேவையான பொருளையும் சொன்னாரு. பட்டியலை கேட்டுட்டு அந்த கன்னிச்சாமி ஒரு நிமிஷம் திகைச்சு நின்னுட்டாரு. உடனே சாஸ்தா சாமி, என்ன யார்கிட்டயாவது கடன் வாங்கலாமான்னு யோசிக்கிறியான்னு கேட்டாரு. சாமி அதை கேட்டு ஷாக் ஆகி, உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன சாமி இருக்கு, நான் எதிர்பார்த்ததை விட செலவு அதிகம் போல தெரியுதுன்னு சொன்னாரு. அதுக்கு சாஸ்தா சாமி, சரி உன்கிட்ட எவ்வளவு பணம் இருக்குன்னு கேட்டாரு. அதுக்கு அந்த சாமி, என்கிட்ட 100 ரூபாய் தான் இருக்குன்னு சொன்னாரு. உடனே சாஸ்தா சாமி 1/4 கிலோ உதிரி பூ, சாமிக்கு போடுற பூச்சரம், வெல்லம், 1 டஜன் வாழைப்பழம் எல்லாம் வாங்கிட்டு வான்னு சொல்லி அந்த சாமியோட வீட்டுக்கு போனாங்க. வாங்கி வந்த பூச்சரத்தை சாமிக்கு சாத்திட்டு சந்தனம் குங்குமம்லாம் வச்சு உதிரி பூக்களால் அர்ச்சனை பண்ணிட்டு வெள்ளத்தால செஞ்ச பானகத்தையும் பழத்தையும் வச்சு நெய்வேத்தியம் செஞ்சுட்டு தீபாரத்தனை செஞ்சு வந்தவங்களுக்கு கொடுத்துட்டாரு. நல்ல குருநாதரோட லட்சணமும் அதான். நமக்கு செலவு செய்ய முடிஞ்சோம் கஞ்சத்தனமா செலவு செய்யாம இருந்தாதான் தவறு. ஆனா உண்மையாவே முடியாம இருக்கும்போது கடன் வாங்கி கஷ்டப்பட்டு செலவு செய்ய சொல்லி எந்த சாமியும் சொல்லல. ஆனா கன்னி பூஜை என்பதை கட்டாயம் செய்யணும். அதே சமயம் அது நம்ம சக்திக்கு உட்பட்டதாவும் இருக்கணும். மா, உன்னோட சந்தேகம் தீந்துருச்சாமா? சாமி, நீங்க சொல்ல சொல்ல என் உடம்பு அப்படியே புல்லரிச்சு போச்சு. சாமியோட பெருமைய பத்தி நீங்க சொல்றப்போ அத்த காது குளிர கேட்டுனே இருக்கணும் போல இருக்குது சாமி. நாளைக்கு சாயங்காலம் இந்த இனிப்பில்லத்துல கன்னி பூஜை நல்லபடியா நடக்கணும். அந்த சாமியோட அருள் எல்லாருக்குமே கிடைக்கணும் சாமி. ரொம்ப நல்லதுமா. சாமி, இந்த போட்டோல இருக்காருல, இவர் எங்க தாத்தா. இவர் தினமும் காலையில இங்கதான் வாக்கிங் போவாரு. இவரை பாத்தீங்களா? என்ன நடு ரோட்ல போறாரு? ஐயா, நடு ரோட்ல போறீங்க ஐயா? கார் லாரியில ஏதாவது அடிபட்டு போறீங்க, ஓரமா போங்க. அங்கிட்டு பல்ல இருக்கு, பார்த்து போங்க. காதலே வாங்க மாட்டேங்கிறாரு. நேற்று நைட்டு பார்த்தேன் சார், இவரை ஒரு நாய் அவரை பார்த்து குலைச்சிக்கிட்டே இருந்துச்சு. நானும் சாரு சாருன்னு கூப்பிட்டுட்டே இருந்தேன். அவரு எதையுமே காதில் வாங்காம போயிட்டே இருந்தாரு. அவரு எந்த பக்கம் போனாரு? அவர் எங்க போனாருன்னு தெரியல. இந்த இப்படிதான் நேரா போனார். இப்படியே நேரா போனா இந்த வழி எங்க போய் முடியுதுன்னா? நேரா போனா அது பைபாஸ்ல கொண்டு விட்டுடும்.
அப்படியே வலது பக்கம் போனீங்கன்னா அங்கே ஒரு புது பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட அந்த பாதை முடியுதுமா. சரி, ரொம்ப நன்றி. ஆ, வாங்க சாமி சரிம்மா. போலாம். சாமி வச்சுக்கோங்க. ரொம்ப நன்றி நன்றி, சாமி. நல்லா இருக்கணும். சாமி, அந்த அண்ணா சொன்ன பில்டிங் இதான் போலகுது. என்ன இதுக்கு அப்பால வேற ரோடும் இல்ல, அங்க முட்டு சந்து தான் இருக்குது. ஆமாங்க சாமி. தாத்தா தாத்தா சாமி உள்ள போய் நம்ம பாப்போம் வாங்க. தாத்தா 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 தாத்தா. சரி உள்ள போய் பார்க்கலாம். தாத்தா 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 எங்க போயிருப்பாங்க? சரி அங்க போய் பார்க்கலாம். தாத்தா நான் இங்கே தான் இருக்கேன். என்னால் வாயை திறந்து கூட சொல்ல முடியலையே. கடவுளே, என்ன இது சோதனை? வயசானவனு கூட பார்க்காம யார் இந்த வேலையை பண்ணது? சித்தார்த், ஆனே நான் இங்கே தான் இருக்கேன். இப்படிப்பட்ட நிலைமை எதிரிக்க கூட வரக்கூடாது. என் குடும்பத்துக்கு மட்டும் இப்படி மாறி மாறி கஷ்டத்தை கொடுக்குறியா கடவுளே? இது உனக்கே நியாயமா இருக்கா? சரி சாமி, நான் அந்த பக்கம் போய் பார்க்கறேன். ஆ, தாத்தா தாத்தா அ, சாமி ஆ? தர்ஷினி தான் வீட்ல இருந்து கூப்பிடுறா. சரி அட்டன் பண்ணுங்க. என்னன்னு கேளு. சொல்லு தர்ஷினி, தாத்தா பாட்டி 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டாங்களா? இல்ல அண்ணி, இன்னும் வரவே இல்ல. என்னாச்சு? நீங்க தேடி போனீங்களே, ஏதாவது தகவல் கிடைச்சதான்னு கேட்க தான் ஃபோன் பண்ணேன். ஆமா தர்ஷினி, இப்பதான் அவங்கள தேடி ஒரு இடத்துக்கு வந்துகிறோம். அவங்க முன்னாலே வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்றேனா? சரிங்க அண்ணி, கண்டிப்பா சொல்றேன். ஆ, அவங்க இன்னும் வீட்டுக்கு வரலையா? சரி நம்ம இங்க தேடி பார்ப்போம் வாங்க. தாத்தா 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 சரி மேல போய் பார்க்கலாம். தாத்தா 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 எங்க இருக்கிறீங்க? தாத்தா தாத்தா எங்க இருக்கிறீங்க? சரி நான் அங்க பார்க்கறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.